குட் மார்னிங் பிள்ளைகள். மறுபடியும் ஒரு புதிய பாடத்தினூடாக உங்களை சந்திப்பதில் ரொம்பவுமே மகிழ்ச்சி. பிள்ளைகள், நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு நான் கடவுளுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். இன்னைக்கும் நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாடம் ஒன்று படிக்க போகிறோம். ஓகே, உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கா இன்னைக்கு என்ன காரியத்தை குறித்து நம்ம படிக்க போறோம்னு? ரைட் பிள்ளைகள். இன்னைக்கு டீச்சரோட வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை உங்களோட கூட நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். என்னன்னா, நாங்க ஒரு தரம் 7, 8 படிக்கும்போது, எங்களோட கிளாஸ்ல வந்து எங்களோட அந்த தரத்துல 4 பிரிவுகள் காணப்பட்டுச்சு. ரைட்? அப்ப 4 பிரிவுலயும் நெறைய கிறிஸ்தவ மாணவர்கள் இருந்தோம். ஆனா எங்களுக்குள்ளாக ஒரு சந்தோஷமும் இருக்கல, ஒரு ஒற்றுமையும் இருக்கல. எப்பவுமே நாங்க கிறிஸ்தவ மாணவர்கள் எங்களுடைய கிறிஸ்தவ பாடத்துக்கு நாங்க சேர்ந்து போகும்போது சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போம். எப்பயும் குறை பேசிக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, ஒருத்தர் ஒருத்தர் கேலி பேசிக்கிட்டு, எங்களுக்குள்ளாக ஒரு ஒற்றுமையுமே இருந்தது கிடையாது. இத பார்த்துக்கிட்டு இருந்த எங்களுடைய கிறிஸ்தவ பாட ஆசிரியர் எங்களுக்கு ஒரு அழகான ஒரு வேதாகம படிப்ப அவங்க எங்களுக்கு சொல்லிக் குடுத்தாங்க பிள்ளைகள். அதிலிருந்து நாங்க எல்லாருமே ரொம்ப ஒற்றுமையா, ரொம்ப சந்தோஷமா இருக்க நாங்க பழகிக்கொண்டோம். ஓகே, உங்களுக்கும் ஆர்வமா இருக்கா? என்ன காரியத்த குறிச்சு அந்த டீச்சர் எங்களோட பேசியிருப்பாங்கன்னு? ஓகே, இன்னைக்கு நானும் உங்களுக்கு அதே காரியத்த சொல்லிக் கொடுக்க போறேன் பிள்ளைகள். உங்களிடத்துல திருமறை இருந்தா நீங்க எடுத்துக்கோங்க. பைபிள் இருந்தா நீங்க எடுத்துக்கோங்க. திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதல் 47ஆம் வசனம் வரை. ஓகேயா பிள்ளைகள்? அப்ப திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதல் 47ஆம் வசனம் வரை என்ன சொல்லுதுன்னா, ஆதி திருச்சபையின் குணாதிசயங்கள். அவங்க கிட்ட இருந்து பண்புகள சொல்லுது பிள்ளைகள். ரைட்? இப்ப நம்முடைய திருச்சபைலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே ஒரு முன்னோடியா இருந்த திருச்சபை அப்போஸ்தலர்கள், அதாவது திருத்தூதர் திருத்தொண்டர்களால செய்யப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையுமே அது அழகாக நமக்கு அந்த இடத்துல சொல்லுது. ஒரு கிறிஸ்தவ மாணவர்களாகிய நாம குடும்பத்துல எப்படி இருக்கணும், திருச்சபையில எப்படி இருக்கணும், சக மாணவர்களோட நம்ம பாடசாலையில எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குது. முதலாவது நாம பார்க்கும்போது, அவங்க எல்லாருமே திருத்தூதர்கள் எல்லாருமே அந்த ஆதி திருச்சபையில அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, அவங்க எல்லாரும் ஒரே நம்பிக்கைய கொண்டவங்களா இருக்கிறாங்க பிள்ளைகள். ஏசப்பா மேல அவங்க ஒரே நம்பிக்கையுடையவர்களா இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. அவங்களுக்குள்ள உணவா இருக்கட்டும், உடையா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்றாங்க பிள்ளைகள். அது மட்டும் கிடையாது. அவங்கட்ட இருக்கிற எல்லாவற்றையுமே அவங்க விற்று, அவங்கட்ட இருக்க சொத்தா இருக்கலாம், பணமா இருக்கலாம், எல்லாவற்றையுமே அவங்க எல்லாரோடையும் என்ன பண்ணாங்கன்னா, பகிர்ந்து கொண்டாங்க பிள்ளைகள். ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, திருச்சபையில தவறாது கூடி ஜெபிக்கிறாங்க. அவங்க ஒற்றுமையா இருக்கிறாங்க. உணவுகள அவங்க பகிர்ந்து கொள்றாங்க. ஒருத்தர ஒருத்தர் மீது பற்று உள்ளவர்களா இருக்கிறாங்க. நல்ல எண்ணம் கொண்டவர்களா இருக்கிறாங்க பிள்ளைகள். இப்ப இப்படியான நல்ல குணாதிசயங்களோட தான் எங்களுடைய ஆதி திருச்சபையானது வளருது பிள்ளைகள். அதே போலத்தான் இன்றைய நாட்கள்ல நாமளும் வீட்லயும் சரி, திருச்சபையிலும் சரி, பாடசாலையிலயும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பற்றுள்ளவர்களா இருக்கணும். எங்கிட்ட இருக்க உடையா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், நமக்கு மேலதிகமா இருக்கிறதுகள நம்ம என்ன பண்ணணும் பிள்ளைகள்? கண்டிப்பா மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். அதுதான் என்னது? உண்மையான கிறிஸ்தவ அன்பா இருக்கு பிள்ளைகள். அப்ப ஏசப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே என்னது? நன்மையான காரியங்கள். அப்ப ஆதி திருச்சபையில அந்த திருத்தூதர்கள் வந்து எப்படி இருந்தாங்களோ, ரைட்? அவங்க வந்து அப்பம் பிட்குதல்லயும் சரி, உணவ பகிர்ந்து கொள்றதும் சரி, நல்ல எண்ணம் கொண்டவர்களாகவும், மற்றவர்களுக்காக என்னது தங்கள அர்ப்பணிக்கிறவர்களாகவும் காணப்பட்டாங்க பிள்ளைகள். அப்ப அதே போல தான் இன்றைய நாட்கள்ல நம்ம திருச்சபைக்கு வரும்போதும் நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எல்லாரோடையும் ஒரே மாதிரி பழகணும் பிள்ளைகள். நம்மட்ட இருக்க சண்டே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்லாட்டி நம்முடைய திருச்சபைக்கு வர ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். எல்லார்கிட்டயும் நம்ம
பாகுபாடு பார்க்க கூடாது. ரைட்? எல்லாருக்கும் நாம உணவுகள கொடுக்கணும், உடைகள கொடுக்கணும். அவங்களோட நல்ல எண்ணத்தோட நாம எப்பயுமே பழகணும் பிள்ளைகள். இதத்தான் ஏசப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. பாடசாலையிலயும் நம்ம ஒற்றுமையா இருப்பதற்காக நம்ம கற்றுக்கொள்ளணும் பிள்ளைகள். பாடசாலையிலயும் நம்ம ஒற்றுமையா இருக்கணும். சக மாணவர்களோட அன்பா பழகணும். இயேசுவானவரோட உண்மையான இயேசுவானோட பிள்ளைன்ற உண்மையான அந்த பண்பை நாம வெளிப்படுத்தணும். அது மட்டும் கிடையாது பிள்ளைகள். இந்த ஆதி திருச்சபையில என்ன பண்றாங்க? ஒன்று கூடி ஜெபிக்கிறாங்க, ஒற்றுமையா இருக்கிறாங்க, ரொம்ப அன்போடையும் ஐக்கியத்தோடையும் இருக்கிறாங்க. அதே அன்பையும் ஐக்கியத்தையும் ஒற்றுமையும் நாம குடும்ப உறவுலையும் குடும்பத்திலையும் நாம ஏற்படுத்தி கொள்ளணும் பிள்ளைகள். நமக்கு சகோதரர்கள் இருப்பாங்க, உங்களுக்கு வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க, பாட்டி தாத்தா இருப்பாங்க. அவங்க எல்லாரோடையும் நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு உள்ளதுகளை நாம பகிர்ந்து கொள்ளணும் பிள்ளைகள். நமக்குள்ள உடையா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்முடைய சகோதரர்களோடையோ வீட்டில் உள்ளவங்களோடையோ சண்டை போடாம அது அழகான விதத்துல நாம பகிர்ந்து கொள்ளணும். அது மட்டும் கிடையாது, நம்ம கடவுளை நம்பிக்கை கொண்டவர்களா பற்றி கொள்ளணும். இப்போ வீட்லேயும் சரி, நம்ம ரொம்பவுமே ஃபேமிலி ப்ரேயர்ஸ் ரொம்பவுமே முக்கியமானது. நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்? குடும்ப ஜெபமா ஒன்று கூடி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். திருமறையை வாசிக்கணும், ஜெபிக்கணும். அப்ப கடவுளுக்கு ஏற்ற நல்ல குணாதிசயங்களை நம்ம கொண்டிருக்கணும். இப்ப இதுதான் இந்த பாடம் நமக்கு வெளிப்படுத்துது பிள்ளைகள். இப்ப இதே காரியத்தை தான் எங்களுடைய ஆசிரியர் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. இதே காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே. அப்ப இந்த 6 மாதங்களாக நம்ம கடந்து வந்துட்டோம். இந்த 7வது மாதத்துல நம்ம இந்த காரியங்களை கடைபிடிப்போம். நம்முடைய குடும்பத்திலையும், திருச்சபையிலும், பாடசாலையிலையும் நமக்குள்ளதுகளை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்வோம். உணவை பகிர்ந்து கொள்வோம். உடைகளை பகிர்ந்து கொள்வோம். எல்லாரோடையும் ஒற்றுமையாகவும் நல்லிணக்கத்தோடையும் நல்ல ஒழுக்கத்தோடையும் நாம பழகுவோம். அது மட்டும் கிடையாது, நாம அதே நேரம் கடவுளுக்கு பயந்து கடவுளை தேடுகிற பிள்ளைகளாகவும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாகவும் நாம இருக்கணும் பிள்ளைகள். நம்ம வாசிப்போம். திருத்தூத பணிகள் 2:42 வசனத்தை வாசிப்போம். திருத்தூதர்கள் கற்பித்ததிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. அப்ப இதுதான் நமக்கு இந்த வாரத்துக்கான மனன வசனம் பிள்ளைகள். திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அற்பம் பிக்குதலிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். இப்ப இந்த வசனத்தை நாம கருத்துல கொண்டு இதை நாம மனன வசனமா நாம பாடமாக்கி கொள்வோம். நான் நினைக்கிறேன் இன்றைய நாள்ல நம்ம கற்றுக்கொண்ட விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. நம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம் பிள்ளைகள். அன்பான கடவுளே, இன்றைய நாளிலும் கூட நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த நன்மையான காரியங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, திருத்தூதர்கள் ஆரம்ப நாட்கள்ல அந்த திருச்சபையில எப்படியாக நல்ல ஒழுக்கத்தோடையும் நல்ல விசுவாசமான ஒரு வாழ்க்கையினூடாகவும் மற்றவர்களுக்கு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாகவும் இருந்தது போல இன்றைய நாளிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே உமக்கு ஏற்ற ஒரு நன்மையான வாழ்க்கை வாழ எங்களுக்கும் அது கிருபையை கொடுங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல கர்த்தாவே. ஆமென். ஓகே. தேங்க்யூ பிள்ளைகள். காட் பிளஸ் யூ. இன்னும் ஒரு புதிய பாடத்தினூடாக நான் உங்களை சந்திக்க வரேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.